ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் எப்படி மார்க் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் இருக்குல்ல, ஸ்கூலில் இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட் மார்க்குக்கு பாஸ் ஃபெயில் போடுறது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் வச்சுக்குவோம். டைட்டில் எழுதிக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு சீரியல் நம்பரு அப்படி இல்லைனா ரோல் நம்பர் வச்சுக்கலாம். ரோல் நம்பர் இது இங்கே சப்ஜெக்டு தமிழ், இங்கிலீஷு, அடுத்து மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, இப்படி சப்ஜெக்ட் வச்சுட்டு அடுத்தது டோட்டல் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் போட போகிறோம். ரோல் நம்பருங்கிறத விட நேம்னு வச்சுக்குவோம், கொஞ்சம் இதாக இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் டைட்டிலாக, இதுக்கெல்லாம் நம்ம புல்லட் கொடுத்துக்குவோம் திக்காக இருக்கிறதுக்காக. இப்போ நேம் ஃபஸ்ட்டு இப்போது பாலா அப்படின்ற நேம், அடுத்தது ரவி அப்படின்னு ஒரு நேம், அடுத்தது கலை அப்படின்னு ஒரு நேம். இந்த மாதிரி ஒரு நேம் வச்சுக்குவோம். நம்ம இந்த மாதிரி ஒரு சில நேம். இப்போ 5 பேர் இருக்காங்க. 5 பேரோட மார்க் எல்லாத்தையும் இதில் டைப் பண்ணிக்குவோம். தமிழில் பாலா 56, 45, இங்கிலீஷில் 87, 35, 44 இப்படி வாங்கியிருக்காங்க. அடுத்தது ரவியோட மார்க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்படி ஒவ்வொரு மார்க்கையும் நம்ம போட்டு வச்சுக்கணும். அது மூலமாக நம்ம ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். இது சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்துக்குமே மார்க் போட்டாச்சு. இதோட டோட்டல் போடணும். டோட்டல் நம்ம எப்படி போட்டோம்? ஆட் பண்ணுறது. டோட்டல்னா சிம்பிளாக ஆட் பண்ணுறது மட்டும்தான். நம்ம சிம்பிளாக போடணும். ஃபஸ்ட்டு ஈக்குவலு சம் கூட்ட போகிறோம். சம்மு ப்ராக்கெட்குள்ளே இந்த வேல்யூ செலக்ட் கூட பண்ணிக்கலாம். நம்ம B2 டைப் பண்ண தேவையில்ல. இப்போ மவுஸ் மூலமாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சிம்பிள் இப்போ போட்டு அதிலேருந்து இது செலக்ட் பண்ணோம்னா இது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிக்கும். போட்டு என்ட்ரு அழுத்தோம்னா அதோட டோட்டல் போட்டுரும். இப்போ இவனோட டோட்டல் இவ்வளோ வருது, B2லேருந்து F2 வரைக்கும். அதே போல் எல்லா டோட்டலும் போடணுன்னா எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுத தவிர இப்படி இழுத்துக்கலாம். இப்போ டோட்டல் போட்டாச்சு. அடுத்தது ரிசல்ட்டு போடணும். ரிசல்ட்டு போடுறது தான் நம்ம இதில் மெயினாக இப்போ பார்க்க போகிறோம். ரிசல்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம இஃப் கிளாஸு, அதாவது நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் அண்டிகேட், ஆர்கேட், அந்த கேட்லாம் என்ன மீனிங் அப்படின்னு தெரியணும். அண்டிகேட் அப்படின்னா என்னென்னா அதோட சின்ன கிளாஸில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் அண்டிகேட் இருக்குது, ஆர்கேட் இருக்குது, நாட் கேட் இருக்குது. அண்டிகேட் 1 இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் 1 இருக்கும். ஒன்று 0 அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் 0 இருக்கும். 0 1 அப்படின்ட்டு இருந்தது அதோட ரிசல்ட் 0. அதே போல் 0 0 இருந்தால் அதோட ரிசல்ட்டும் 0 தான் இருக்கும். இதுதான் இதோட ரிசல்ட், அதாவது இதுக்கான ரிசல்ட்டு, கேட்டோட ரிசல்ட். இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது 1ங்கிறது எல்லாத்தையும் பாசிட்டிவாக வச்சுக்குவோம், 0ங்கிற எல்லாத்தையும் நெகட்டிவாக வச்சுக்குவோம். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ். அண்டுக்கு தமிழ் மீனிங் என்ன? மற்றும். இது மற்றும் இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் வேல்யூ ட்ரூன்னு சொல்லும். இது மற்றும் இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் வேல்யூ ட்ரூவாக சொல்லணும். இது ட்ரூ, 1ங்கிறது ட்ரூன்னு வச்சுக்கோங்க, 0ங்கிறது ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்க.
இது மற்றும் இது ட்ரூ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து ஃபால்ஸாக இருக்குது. அப்போ வந்து இது ரெண்டுமே ட்ரூ, அதாவது ரெண்டுமே ட்ரூவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அப்படிங்கும்போது வேல்யூ வந்து ஃபால்ஸ். இது ரெண்டுமே ட்ரூவா இல்லை, அப்போ வேல்யூ வந்து ஃபால்ஸ். இதுவும் ரெண்டுமே ட்ரூவா இல்லை, ரெண்டுமே இது வந்து ஃபால்ஸ், அப்போ வேல்யூ வந்து ஃபால்ஸ். இப்படி வரும். இதே ஆர் கேட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், அதில் வந்து இந்த இது மட்டும் மாறும், ரிசல்ட்டில் இது மட்டும் மாறும். அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, ரெண்டுமே, அதாவது ஆறுனா தமிழ் என்ன, அல்லது ஒன்று இது, அதாவது இது அல்லது அது ட்ரூவாக இருக்கா, இது இல்லைனா இது ட்ரூவாக இருக்கா, ஆமாம் ட்ரூவாக தான் இருக்குது, அப்போ ட்ரூ வேல்யூ. இது அல்லது இது ட்ரூவாக இருக்கா, ஆமாம் ஒன்று, இது இல்லைனா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கா அப்படிங்கிறப்ப ஆமாம், அப்போ வந்து வேல்யூ ட்ரூ. இது அல்லது இது ட்ரூவா, அப்போ வந்து ஆன்சர் ட்ரூ. இது அல்லது இது ட்ரூவா, இல்லை ரெண்டுமே ட்ரூ இல்லை, அப்போ வந்து வேல்யூ வந்து ஃபால்ஸ். இதுதான் அண்டு ஆறு. நாட் கேட்னா ட்ரூன்னு சொன்னால் ஃபால்ஸு, ஃபால்ஸுன்னு சொன்னால் ட்ரூ. இதுதான் நாட் கேட்டு. இப்போ இந்த கேட்டெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம் சிம்பிளாக. இப்போ வந்து இந்த காலமில் வந்து நம்ம வந்து கேட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபங்க்ஷன்னா நம்ம சம் ஆவரேஜ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதே போல் ஃபங்க்ஷனுங்கிறது நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது எக்ஸலில். நம்ம தேவையானதை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். ஃபங்க்ஷனில் உள்ளே போனோம்னா இஃப்னு ஒன்று இருக்கும், பார்த்தீங்கன்னா இஃப்னு இருக்கும். இஃப் கிளாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இஃப் கிளாஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லாஜிக் கேட் வந்து ஓப்பன் ஆயிரும். இஃப் கிளாஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இஃப்னா என்ன தமிழில் ஆல், இதுவாக இருந்தால், இல்லாட்டினா இருக்குது இல்லை இல்லை. அது ஃபஸ்ட்டு இஃப் ஒரு கண்டிஷன் வந்து நம்ம எழுத போகிறோம். அதாவது நம்ம ரிசல்ட் தானே இப்போ பார்க்க போகிறோம். அப்போது வந்து என்ன சொல்கிறோம், இந்த வேல்யூ ரிசல்ட்னால் இப்போ 100 மார்க்குக்கு நம்ம டோட்டல் போட்டிருக்கோம், அதாவது மார்க் போட்டிருக்கோம். அதில் 56, 34 இந்த மாதிரி மார்க் வாங்கியிருக்காங்க. 35 கீழே இருந்தால் ஃபெயில்னு சொல்லணும். 35க்கு மேலே, 35 அல்லது 35க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லித்தரோம்னா, இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 அப்படின்ற கண்டிஷன் மாதிரி போடுறோம். அதாவது என்ன கண்டிஷன்னு சொல்கிறோம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பாஸ்ன்னு சொல்லணும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபெயில்னு சொல்லணும். அதை தான் நம்ம வந்து இப்போ சொல்லித்தர போகிறோம். கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அண்டு போடுவோம். ஒரே ஒரு மார்க்கை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ B2 இருக்கா, இங்கே இந்த இடத்துல B2 இருக்குது, B2 மட்டும் போட்டு இது பண்ணிடலாம். நிறைய இது இருக்குது எல்லாமே. அதாவது இந்த இடத்துல அண்டு கேட் யூஸ் பண்ணணும். அண்டு கேட் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது மற்றும் இது மற்றும் இது மற்றும் இந்த மாதிரி 5 சப்ஜெக்ட்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு சொல்லணும். ரிசல்ட் அப்படி தானே போடுவாங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் தப்பாக இருந்தாலும் ஃபெயில்னு சொல்லிடணும். அதனால தான் அண்டு கேட். ஆறு கேட் யூஸ் பண்ணோம்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பாஸ் இருந்ததுனால பாஸ்ன்னு சொல்லிடும். அண்டு கேட் யூஸ் பண்ணோம்னா 5 சப்ஜெக்ட்டுமே பாஸாக இருந்தால் மட்டும் தான் பாஸ்ன்னு சொல்லணும். அதனால் அண்டுன்னு போட்டு அண்டு கேட் யூஸ் பண்ணுறோம். அண்டுன்னு போட்டு ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம வந்து கண்டிஷன் எழுதுகிறோம், ஒவ்வொரு கண்டிஷனும். இப்போ வந்து இங்கே பார்த்துக்கோங்க, இந்த இதுக்கு தான் நம்ம எழுத போகிறோம். B2 செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அது என்னவா இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனை வந்து ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம். என்னவா இருக்கணும்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35, 35 அல்லது 35க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. எதுக்குன்னா, இப்போ இந்த வேல்யூ ட்ரூவாக இருந்தால் நமக்கு வந்து பாஸ்ன்னு காமிக்கும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபெயில்னு காமிக்கும். இப்போ B2 வந்து 35 அல்லது அதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியாச்சு. கமா C2 சேம் 35 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. C2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35, அதுவும் 35க்கு மேலே இருக்கணும். சேம் அதே போல் D2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. E2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. F2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. இப்போ வந்து ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதாவது அண்டு கேட், அப்படி கேட்குள்ளே கேட் யூஸ் பண்ணுறோம். இஃப் கிளாஸ், இஃப் அதாவது கேட்குள்ளே கேட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அண்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். இஃப் இப்படி இருந்தால் ட்ரூன்னு சொல்லி, இப்படி இல்லைனா இதை சொல்லு, என்ன சொல்லுங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். இப்படி இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்குறது தான் இஃப் கிளாஸு. அண்டுங்கிறது இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறது. ஒரு வேல்யூ இருந்தால் இஃப் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். 5 வேல்யூ இருக்குது, அப்போ வந்து அண்டு மூலமாக எல்லாத்தையும் சேர்க்குறோம். அண்டு இல்லைனா ஆறு மூலமாக சேர்க்கணும். நமக்கு இங்கே அண்டு தான் கரெக்டான கேட். ஏன்னா 5 வேல்யூவுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரூன்னு சொல்லணும். அதனால் அண்டு யூஸ் பண்ணணும். இப்போது வேல்யூ இஃப் ட்ரூ
நம்ம இந்த வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்தால் என்னன்னு நமக்கு வந்து அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணணும். இந்த வேல்யூ ட்ரூவாக இருந்தால் நமக்கு வந்து பாஸ்ன்னு வரணும். போட்டு அடுத்த வேல்யூ வந்து ஒரு வேளை ஃபால்ஸாக இருந்தால் என்னென்னு வரணும் அப்படின்னு கேட்டிருக்கு. அது வந்து ஃபெயில்னு வரணும். இப்போ போட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம்னா பாஸ்ன்னு வந்துருச்சா. இப்போ வந்து சிம்பிளாக முன்ன மாதிரி மேலே இருந்து இப்படி கீழே வரைக்கும் இழுத்துட்டோம்னா பாஸா ஃபெயிலா அப்படின்றத சொல்லிடும். இது 10,000 மெம்பர்ஸ் இருந்தால் கூட இது மாதிரி நம்ம இழுத்துட்டே வந்தோம்னா பாஸ் ஃபெயில்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் இவன் 24 தான் வாங்கியிருக்கான் அப்போ இவன் ஃபெயில் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் டைப் பண்ண தேவையில்ல. ஒரு ஆளுக்கு அதுக்கு சொல்லி கொடுத்துட்டோம். அதாவது எக்ஸல் ஆஃபீஸ்க்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அது மீதி எல்லா ஆளுக்குமே நம்ம வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்றத சொல்லிடும். இதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸல் யூஸ் பண்ணுறோம். எக்ஸலில் இது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து சும்மா பேசிக்ஸ் ஒரு சில இதை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நம்ம ஏன் அண்டிகேட்டை யூஸ் பண்ணணும், அண்டிகேட் யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஃபங்க்ஷன் நம்ம எழுதின ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இஃப்பில் அண்டிகேட் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை எழுதி கமா போட்டு பாஸு ஃபெயிலுன்னு இருக்குது. அந்த அதாவது ட்ரூவாக இருந்தால் பாஸு, ஃபால்ஸாக இருந்தால் ஃபெயில் அப்படின்றத எல்லாத்தையுமே இங்கே இருக்குது. இதில் வந்து நான் அண்டிகேட்டை மட்டும் எடுத்துட்டுனா என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். என்ட்ரு எழுதணும்னா ப்ரோக்ராம் ஒத்துக்காது. ஏன்னா இஃப் போட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம்னா அதுக்கு புரியும். நிறைய வேல்யூ இருக்கும் போது எரர் மெசேஜ் தான் காட்டும். அதனால் வந்து நம்ம வந்து அண்டிகேட்டை வந்து எடுக்கக்கூடாது. அண்டு வந்து இருக்கட்டும். சரி, அண்டு இருக்கிறது அந்த இடத்துல ஆர் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றதையும் பார்ப்போம். அண்டு இருக்கிற இடத்துல ஆர் போட்டு என்ட்ரு எழுத்திடுறேன். இப்போ இதில் தான் நான் ஆர் மாற்றினேன். இதை அப்படியே எல்லாத்துக்கும் கீழே எடுத்துருவோம். எல்லாமே பாஸ்ன்னு காமிக்கும். அதாவது ஏதாவது ஒரு மார்க் பாஸாக இருந்தால் கூட அது வந்து பாஸ்ன்னு காமிக்கும். எல்லா மார்க்குமே ஃபெயில் மார்க்காக இருந்தால் மட்டும்தான் ஃபெயில் காட்டும். அதையும் செக் காட்டுறேன் பாருங்கள். இப்படி போட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில்னு வந்துருச்சு. அதாவது ஆர்கேட்டுங்கிறது எல்லாமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். அண்டிகேட்டுங்கிறது வந்து எல்லாமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, மீதி எல்லாம் ஃபால்ஸ். ஆர்கேட்டுக்கு வந்து எல்லாமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ், மீதி எல்லாம் ட்ரூ. அதான் அதோட கான்செப்ட். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாட் கேட் போட்டோம்னா என்ன ஆகும்னா சிம்பிளாக பாஸுங்க சொல்ல வேண்டிய இடத்துலலாம் ஃபெயில்னு சொல்லும், ஃபெயில்னு சொல்ல வேண்டிய இடத்துலலாம் பாஸ்ன்னு சொல்லும். அதுதான் நாட் கேட்டோட ஃபங்க்ஷன். தப்பாக சொல்கிறது தான் அதோட ஃபங்க்ஷனே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.